நம்ம ஏதாவது வேலை செய்யலான்னு போனால் தான், "ஏன் இந்த வேலையை செய்கிற? இது ஆம்பளை செய்கிற வேலைமணி, இது பொம்பளை செய்கிற வேலைமணி" அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி வந்துடுறாங்க. விவசாயத்தில் என்னங்க ஆண்களோட வேலை, பெண்களோட வேலைன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். நம்மளால எந்த வேலை முடியுதோ அந்த வேலையை கண்டிப்பாக நம்ம செய்யறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ எல்லா பூமரையும் சமாளித்து பிடிச்சி வயலுக்கு வந்து வரப்பெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டேன். அதனால் சாப்பிட்டு மறுபடியும் வயலில் வரப்பு போட போயிட்டேன். நாற்று நடுறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி வரப்பு போட்டால் போதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டு விட்டோம்னாலும் எப்படியும் மறுபடியும் புல் வரதா போதுங்க. ஒரு 4 நாள் முன்னாடி போட்டோன்னா கொஞ்சம் லேட்டாக புல் வரும். ஃபஸ்ட்டு வந்து மம்முட்டி எடுத்து அந்த வரப்பெல்லாம் ஒரு டைம் அறக்கிட்டு அந்த மண்ணவே எடுத்து குப்பரை கமுத்தி வைக்கணுங்க. புல் வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி கமுத்தி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து லைட்டாக மண் எடுத்து நல்லா பூசி வச்சுட்டு வந்தோம்னா போதுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி குப்பரை கமுத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புல் வந்து உள்ளேயே வந்து அழுகிருங்க. மறுபடியும் வந்து புது புல் மேலே முளைச்சி வரக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நம்ம இப்படி வந்து பண்ணலாம். ஒரு வழியாக வரப்பெல்லாம் அரைக்கி மண் எடுத்து பூசி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பூமரை மீட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.